கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 6000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீர் திறக்கப்பட்டிருப்பதால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வந்தாலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் அளவு 4500 6000 கனஅடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இன்று காலை 3800 கனஅடி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 2450 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் ஒரு சில தினங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 4500 கனஅடி திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 1500 கூடுதலாக திறக்கப்பட்டு தற்போது 6000 கனஅடியாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபரிநீரானது நேரடியாக செம்பரம்பாக்கம் கால்வாயிலிருந்து அடையாறு கால்வாய் வழியாக செல்லும். தற்போது இந்த நீரின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய 6 கிராமங்களுக்கு ஏற்கனவே உஷார்படுத்தப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, காவனூர், சிறுகளத்தூர் போன்ற பகுதிகளுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு உஷார்படுத்தப்பட்டு அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்லாத வகையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கண்காணித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.